ரமலான் மாதத்தின் ஒரு அமைதியான அதிகாலை. சஹூர் நேரம். வீட்டில் மெதுவாக விளக்குகள் எரிகிறது. அம்மாவும் அப்பாவும் அன்பாக அந்த சிறிய குழந்தையை எழுப்புகிறார்கள். இன்று அவருக்கு ஒரு சிறப்பு நாள். அவருடைய வாழ்க்கையில் முதல் நோன்பு. தூக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சியுடன் அவர்கள் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டு அல்லாவை நினைத்து நோன்பை ஆரம்பிக்கிறார். பள்ளிக்கு சென்ற பிறகு நண்பர்கள் தண்ணீர் குடிக்கும் நேரத்திலும் அவர் அமைதியாகவும் பொறுமையுடனும் தனது நோன்பை தொடர்கிறார். பசி வரும், தாகம் வரும், ஆனால் மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் நோன்பு பிடித்திருக்கிறேன் என்ற பெருமை. மாலை நேரம் மெதுவாக நெருங்குகிறது. வீட்டில் இஃப்தார் தயாராகிறது. அப்பா பேரிச்சம்பழம், வாழைப்பழம், ஆப்பிள் போன்ற பல பழங்களையும் கொண்டு வருகிறார். குடும்பம் எல்லோரும் சேர்ந்து இஃப்தார் செய்யும் அந்த நிமிடம் குழந்தையின் முகத்தில் ஒரு பெருமையான புன்னகை தெரிகிறது. அப்போதுதான் புரிகிறது, நோன்பு என்பது வெறும் பசியும் தாகமும் அல்ல. அது பொறுமையையும் நன்றியையும் கற்றுக் கொடுக்கும் ஒரு அழகான பாடம். அதை சின்ன வயதிலேயே உணர்ந்து கொள்ளும் அந்த தூய மனசு, அதுவே ரமலானின் உண்மையான அழகு.